Taste the Daily. திருப்பூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பொதுமக்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக உள்ள சத்தியபாமா தங்கள் பகுதி திட்டங்களை நிறைவேற்றாமல் தகவல் தெரிவிக்காமல் தான் ஒரு பட்டியலின பெண் என்பதாலும் அதிமுகவை சார்ந்தவர் என்பதாலும் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட திட்டப்பணிகளை புறக்கணித்து 3 வார்டுகளுக்கும் எந்தவிதமான திட்டங்களையும் நிறைவேற்றாமல் திட்ட மதிப்பீடுகளை திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் கூறி அப்பகுதி மக்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இங்க எனக்கு நான் பதவியேற்ற நாட்கள்ல இருந்து இங்க நான் பட்டியலினம் என்பதனால எனக்கு சில மரியாதை குறைவுகளும் சில என்னை மதிக்காம சில வேலைகள் செய்வதும் செயலர் தன்னிச்சையாக செயல்பட்டு வந்துட்டு இருந்தாரு. இதை கண்டிக்கும் விதமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பலமுறை சொல்லியும் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தா செயலர் இதை மாட்டி இருப்பாரு. ரெண்டாவது, திட்டக்குழுவுல 2 கோடி நிதி வந்ததுல எந்த விதமான ஒரு கருத்து கேட்போ இல்ல என்னைய தெரிவித்தோ எதுவுமே செய்யாம அதுக்கு 2 கோடிக்கு உண்டான பணிகளை எடுத்து அது டெண்டரும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது டெண்டர் விட வரைக்கும் அந்த பணி எடுத்ததே எனக்கு தெரியாது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவி துவக்கி வைத்தார். பெருமூச்சு ஊராட்சியில் அகநகர் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டுமென மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை பூமி பூஜையில் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர் ரவி துவக்கி வைத்தார். பின்னர் அங்குள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி அடுத்த மல்லியங்குப்பம் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் சோழவரம் பிடிஓ அலுவலக கட்டுப்பாட்டில் இருக்கும் மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதனால் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ராமக்கால் அணையில் குளிக்கச் சென்று மூழ்கிய மாணவர் 18 மணி நேரத்திற்கு பின் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கரடிப்பட்டியைச் சேர்ந்த வின்சென்ட் ஜெரோம் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊர் வந்த அவர் தனது உறவினர் பிரகாஷ் என்பவருடன் ராமக்கால் அணை நீரில் குளித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஜெரோம் நீரில் மூழ்கினார். தீவிர தேடுதலுக்கு பின் 18 மணி நேரம் கழித்து ஜெரோம் உடல் மீட்கப்பட்டது. புத்தாண்டை கொண்டாட சொந்த ஊருக்கு வந்த மாணவர் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டத்தில் இடமாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் தங்கள் பள்ளியில் பணியமர்த்த கோரி கிராம மக்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டுக்காரன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4 ஆசிரியர்களை மாற்றக் கோரி கிராம மக்கள் சமீபத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக வைத்திருக்கும் பள்ளிக் கல்வித்துறை அந்த பள்ளியில் இருந்த 7 ஆசிரியர்களையும் இடமாற்றம் செய்தது. இதைக் கண்டு தலையில் அடித்துக் கொண்ட கிராம மக்கள் ஒழுங்காக பணிபுரிந்து வந்த மற்ற 3 ஆசிரியர்களை மீண்டும் அதே பள்ளியில் பணியமர்த்த கோரி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 டீச்சர் மேலே மட்டும்தான் 3 பேர் எடுக்காம ஸ்கூல்ல இருந்த எல்லா ஸ்டாஃபுங்களையும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்த ஸ்டாஃபுங்க யாருமே சரியில்லை. ஸ்கூலில் பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்தாலும் தகவல் எங்களுக்கு கொடுக்குறதில்ல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் மதியத்தில் சாப்பாடு கொடுக்க வரும்போது அதை பார்த்துட்டு நாங்களே தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாஃபுங்க யாருமே சரியில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்டாஃபும் வேணும். அந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே எல்லா ஸ்டாஃபுங்களும் இந்த ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கோவை சித்திரைச்சாவடி அணைக்கட்டில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குனியமுத்தூர் அருகே உள்ள திருநகர் காலனியைச் சேர்ந்த கதிரேசன் நண்பருடன் சென்று ஆலாந்துறை செல்லும் சாலையில் உள்ள சித்திரைச்சாவடி அணைக்கட்டில் குளித்துள்ளார். அப்போது அணையில் இருந்து குதித்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர்.
விருதுநகர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கிராம மக்கள் திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவஞானபுரம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்து புதன்கிழமை அரசாணை வெளியிடப்பட்டது. இணைத்தால் வரிகள் அதிகரிக்கும், 100 நாள் வேலை வாய்ப்பை இழக்க நேரிடும் என்பதால் சிவஞானபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சின்னமூப்பன்பட்டி, பேரம்பட்டி, லட்சுமி நகர் உள்ளிட்ட கிராம மக்கள் விருதுநகர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர்.